முதல் முறையாக கமல்ஹாசன் மற்றும் சிம்பு இணைந்து நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் திரைக்கு வந்தது. இந்த படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் மணி ரத்னம். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சங்கீதம் அமைத்துள்ளார். திரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், நாசர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தின் நட்சத்திர கூட்டணி மற்றும் தொழில்நுட்ப தரம் காரணமாக ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். ஆனால் திரையரங்கில் படம் வெளியாகிய பிறகு பெரும்பாலானவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தள்ளுபடி செய்யத் தவறியது. இதன் விளைவாக தக் லைஃப் வசூல் ரீதியாகவும் சவால்களை சந்திக்கத் தொடங்கியுள்ளது. முதல் நாளில் உலகளவில் 46 கோடிக்கு மேல் வசூல் செய்தாலும் 2ஆம் நாளில் அது 6 கோடிக்கு குறைந்துவிட்டது. இதன் அடிப்படையில் 2 நாட்களில் மொத்த வசூல் 52 கோடியிலேயே நின்றுள்ளது. இதனை பார்த்து கமல் சிம்பு ஜோடி என்றால் வெற்றிக்குச் சமம் என்ற எண்ணம் இப்படத்தில் உடைந்துவிட்டது என ரசிகர்களும் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாக இது ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.